அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக கூற இருக்கிறேன். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சூரியன், 5இல் கேது, 12இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்போது இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் மிக மிக நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை விட்டுவிட வேண்டாம். சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதுதான் தற்போதைக்கு நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு சில அனுகூலமான பலன்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்களில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன், 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராசிரமம் இருப்பதால் அந்த 3 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, 3இல் கேது, 9இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது பேச்சு திறமை காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். போட்டி பொறாமைகள் விலகுவதால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் 12 புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8 ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகள் தடைப்படும். பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகப்படியாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக எந்த நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 ராகு, 12 சூரியன் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவதில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நாட்கள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் 10 வலுவாக இருப்பதும் 11ஆம் வீட்டில் குரு, சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும்.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் புதன், 10இல் சூரியன், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அதனை பற்றி சற்று கவலைப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். கடந்த கால நிம்மதி குறைவெல்லாம் விலகி ஒரு ஒற்றுமையான நிலை, நிம்மதியான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் குரு சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் பணியில் கவனத்தோடு செயல்படுவது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது.
முடிந்தவரை தேவையில்லாத இரவு நேர பயணங்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 3ல் சனி இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி பல்வேறு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 6ல் சூரியன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய், 5ல் குரு, 6ல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். புதன் 4ல் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.